டின்னருக்கு இட்லி, தோசை எது செஞ்சாலும் அது கூட தேங்காய் சட்னி இல்லைன்னா நிலக்கடலை சட்னி வச்சு சிம்பிளாக டின்னர் வேலையை முடிச்சிட வேண்டியது. அதுவும் மாவரைச்சி மறுநாள் இட்லி ஊற்றுறப்ப மட்டும்தான் தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் டின்னருக்கு தான் தோசை, இட்லி அதிகமாக ஊற்றுறதுனால தேங்காய் சட்னி இல்லைன்னா நிலக்கடலை சட்னி வச்சு ஒரு நேரத்துக்கு தானே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டோம். சரி, இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி குருமா வைக்கலாம் தோசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பச்சை பட்டாணி குருமா வச்சுட்ருந்தேன். அதுவும் இட்லி தோசைக்குன்னா இந்த குருமாவும் வச்சுருக்க மாட்டேன். ஏதோ ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா நடக்கிற சட்னியோடு தான் போயிருக்கும். காலையில் சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு இந்த குருமா வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ஆனால் மாவு கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் தோசையே ஊற்றிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அளவாக பட்டாணி குருமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பட்டாணி குருமா ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வழக்கம் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளிப்பு சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், பல்லாரி வெங்காயம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருந்தேன். ஒரு நேரத்துக்கு தான் அப்படிங்கிறதுனால 2 பேர்த்துக்கு தான் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருந்தேன். புளிப்புக்காக எதுவுமே சேர்க்கலை, தக்காளி புளி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்க்கலை. மாவு ஆல்ரெடி கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு புளிப்புக்காக தக்காளி புளி 2மே சேர்க்கல. அதே சப்பாத்தியெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தக்காளி ஒரு 2 தக்காளியாவது சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தாளிப்பு சேர்த்துட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயம், அப்புறம் மிளகாத்தூளும் உப்பு, மஞ்சத்தூள் இது 3 மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதுவும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். ரொம்ப நாளாக இந்த மிளகாத்தூள் அரைக்கணும்னு நினச்சிட்டே இருந்து ஒரு வழியாக அரைச்சாச்சு. அதுதான் இன்றைக்கி குருமாக்கும் சேர்த்துருந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பட்டாணியும் சேர்த்து அது கூட தேங்காய், கொஞ்சமாக சோம்பு இது 2யும் சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா குருமா ரெடி ஆயிரும். அதே குருமா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஒரு 3 நாள் 4 நாள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லைனா 2 நேரத்துக்கு வேணும் அப்படின்னாலும் அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலையெல்லாம் எதுவுமே சேர்க்கல, ஒரு நேரத்துக்கு தான் டின்னருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால தேங்காயும் சோம்பு மட்டும்தான் அரைச்சி சேர்த்துருந்தேன். கையோட தோசையும் ஊற்றி வச்சேன். அவங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் மகாமான்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போவே நினச்சேன் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு. அதே மாதிரி வர்றப்போ சில்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன். அவங்களுக்கு வந்து